ஏதோ ஒரு விதத்துல ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கொலையும் அதற்கு காரணமா? இப்ப அந்த இன்னமும் வந்துட்டு அதற்கான தீர்வு என்ன? யார் பண்ணாங்கன்றதுல ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? அந்த சர்ச்சையும் அந்த தொகுதியில ஏதாவது ஒரு இம்பாக்ட் பண்ணியிருக்கும். ஏன்னா பக்கத்திலேயே பெரம்பூர் இருக்கு. பெரம்பூர்ல தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. அந்த மாரி ஏதாவது இருக்கா? கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து அந்த கொளத்தூர்ல வந்து அவர் ஒரு பெரிய ஆளுமையா இருந்தார். நீங்க கொளத்தூருக்கு போனீங்கனாலே தெரியும். அங்க வந்து திமுக, அதிமுக அடையாளங்கள விட ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட அடையாளம் தான் வந்து ரொம்ப வலுவா இருக்கும். அவர் வந்து திமுகவுக்கு ஒத்து ஊதல. அவர் வந்து திமுகவ விமர்சனம் செய்தார். அவருடைய படுகொலைக்கு பிறகு தொடர்ந்து நடந்த இந்த என்கவுண்டர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பெரிய சந்தேகங்களை ஏற்படுத்தியது. அந்த கொலையில வந்து முக்கியமான நபர்களாக சொல்லப்பட்ட நபர்கள்லாம் வந்து இறந்து போயிட்டாங்க. இப்படி வந்து அது ஒரு பெரிய சந்தேகத்த, அது ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கும் என்பது உண்மைதான். ஆனா அது மட்டுமே காரணம்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வந்து உங்கள மாரி என்ன மாரி ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா ரொம்ப வந்து கார்ல போய்க்கிட்டு நம்ம ஏசில வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு அதை பத்தி நம்ம அலசலாம். ஆனா அடிப்படை தேவையை தான் மக்கள் பார்ப்பான். ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலையும் காரணமா இருக்கலாம். ஆனா அது மட்டுமே காரணம் இல்ல. மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப துயரப்பட்டிருக்கான். அதனால இதுக்கு மேல இந்த துயரம் தாங்க முடியாது. அதனால தான் வந்து தாவேகா தலைவர் விஜய்க்கு வந்து மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க.